Welcome to Sri Aishwaryam's Spoken English and Grammar with loads of happiness from Manimegla Vicharangan. In this video, you will be dealing with figure of speech. Figure of speech, அதுக்கு இன்னொரு பேர் poetic device or literary device. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 3. இதில் பார்க்க போகிற டைட்டில்ஸ் யூஃபெமிசம் அண்ட் onomatopoeia. ஃபர்ஸ்ட் யூஃபெமிசம் பார்ப்போம். Euphemism, it's a figurative language which expresses everything in a polite manner. அதாவது யூஃபெமிசம்ங்கிறது ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட மனசு நோகாமல் அழகாக சொல்கிறது. ஃப்ளாரி லாங்குவேஜ், பூசி மெழுகி சொல்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதுதான் யூஃபெமிசம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு கை கால் விலங்கலைன்னு வைங்க, அவங்கள ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா, அதுக்கு பதிலாக ஹீஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவரை பைத்தியம் அப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக ஷீ இஸ் மென்டலி சேலஞ்ச்டு. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க, அவங்கள போய் தே ஆர் வெரி வெரி புவர் அப்படின்னு சொல்கிறத விட தே ஆர் எக்கனாமிக்கலி சேலஞ்ச்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை இல்லைன்னா அவனுக்கு வேலை வெட்டியே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறத விட ஹீ இஸ் பிட்வீன் ஜாப்ஸ். வயசானவங்களுக்கு கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சின்னு சொன்னாலே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ நமக்கு வயசாகிடுச்சான்னு. எங்களோட பாட்டிக்கிட்டெல்லாம் நாங்கள் சொல்லும்போது அந்த காலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஹே கிராண்ட்மா யூஆர் என்ஜாயிங் யுவர் கோல்டன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டன் இயர்ஸ், வயதாக அதை கோல்டன் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உனக்கு வயசாகிட்டே போகுதுன்னு சொல்கிறத கூட வயசாகிட்டே போகுது, யூஆர் பிகமிங் ஓல்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூஆர் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி. அதே மாதிரி ஒருத்தர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம், அவங்க ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஐ யூ இந்த ஃபேமிலி வே அப்படின்னு கேட்கணும். ஸோ இதெல்லாம் தான் யூஃபெமிசம். ஸோ யூஃபெமிசம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றுமே இல்லை, பூசி மெழுகி அழகாக பேசுறது, பொலைட்டாக. அடுத்தது onomatopoeia. onomatopoeiaன்றது ஒன்றும் இல்லை, சவுண்ட் எஃபெக்ட், அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த சவுண்ட் எஃபெக்டோடு கொடுத்தா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள். அதனால தான் onomatopoeia இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நிறைய போயம்லலாம் இருக்கும் அது. பர்டிகுலராக இந்த சின்ன பசங்க பாட்டிலலாம் பார்த்திங்கன்னா, ரைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த onomatopoeia இட் பிளேஸ் அ மெயின் ரோல். இப்போ ஒன்றும் இல்லை, பீட்டர் பேட்டர் ரெயின் ட்ராப்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் த ஸ்கை. அந்த பீட்டர் பேட்டர் அந்த குழந்தைங்க சொல்லும் போதே இன்னும் மழை துளி கீழே விழற அந்த ஃபீல் வரும் நமக்கு. அதே மாதிரி ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் த வே, அந்த ஜிங்கிள் பெல்ஸ்ன்னு சொல்லும் போதே அந்த பெல் அடிக்கிற ஃபீல், we can feel it, isn't it? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக் டாக் says the wall clock. இன்னும் அந்த கிளாக்கே அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இந்த பாட்டு நீங்கள் சின்ன வயசில் அநேகமாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on that farm he had a cow, E-I-E-I-O, with a moo-moo here and a moo-moo there, here a moo, there a moo, everywhere a moo-moo. அதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் ஒரு பேர்டோட சவுண்ட் வரும். with a quack quack here and a quack quack there, here a quack, there a quack, everywhere a quack quack. இது அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் அங்கே இருக்கிற மாதிரியே அந்த சவுண்ட் எஃபெக்டோட இந்த பாட்டு போகும். இன்னொரு பாட்டு கூட இருக்குது, இது கூட கேட்டிருப்பீங்க நீங்கள். மூ மூ சேஸ் த கவ், வாவ் வாவ் சேஸ் த டாக், குவாக் குவாக் சேஸ் த டாக். இங்கே இந்த பாட்டிலே பாருங்கள் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வருது அந்த அனிமல் பேர்ட்ஸோட. ஸோ இது பாடும்போதும் ஒரு ஜாலியாக இருக்கும், ப்ளஸ் யூ கேன் என்ஜாய் தட். இன்னொன்று onomatopoeia நிறைய பேருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கஷ்டப்படுவாங்க. ஒன்றுமே இல்லை, ONO MATO மேட்டோ, அந்த POEIA அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தான் கஷ்டப்படுவாங்க. இட்ஸ் onomatopoeia, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யூஃபெமிசம் அண்ட் onomatopoeia அப்படின்றது என்னன்ற புரிஞ்சிட்ருப்பீங்க. ஐ ஆம் ஷூர் யூ ஹவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. I'll meet you in the next video. Till then, take care. Bye-bye.